உலகத்துல நிறைய விதமான உணவு பழக்கங்கள் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாலயும் ஸ்ரீலங்காலயும் சில உணவுகளை நாங்க விரும்பி சாப்பிடுவோம். ஆனா அந்த உணவை வெளிநாட்டுல இருக்கவங்க விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சைனா, தாய்லாந்து அப்படியான இடங்கள்ல சில உணவுப் பொருட்கள் இருக்கும். அதை அங்க இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா நம்மளால அதை சாப்பிட முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்க தவளைகள், புழுக்கள், பாம்புக்கள் அப்படின்னு எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இதை நாங்க சில தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்திருப்போம், யூடியூப்ல பார்த்திருப்போம், இப்படியான சோஷியல் மீடியா தளங்கள்ல பார்த்திருப்போம். ஸோ இதே மாதிரி தான் அமெரிக்கால ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருடைய பேர் தான் கார்லோஸ். இவருக்கு 24 வயசு ஆகுதுங்க. இவருக்கு இருக்கிற பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தினமும் நூற்றுக்கணக்கான பூச்சிகளையும் கரப்பான் பூச்சிகளையும் பச்சையா அப்படியே உயிரோட சாப்பிடுவாரா. ஸோ இப்படி சாப்பிட்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த அடிக்ஷன் 4 வயசுலேருந்து இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 4 வயசுலேருந்து பூச்சிகளை சாப்பிட்றாரு அப்படின்னா இப்போ அவருக்கு 24 வயசு. ஸோ இந்த 20 வருஷமா அவர் எத்தனை பூச்சிகளை கொண்டு இருப்பாரு. அந்த பூச்சிகள்லாம் வாயிருந்தா இவர்கிட்ட சொல்லி கதறி கதறி அழுதுருக்கும். சரி, அதை விடுங்க. இதுலயும் அவர் ஸ்பெஷலா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு, இந்த பூச்சிகளையும் கரப்பான் பூச்சிகளையும் அவர் வாயில வச்சு சாப்பிடும்போது அந்த பூச்சிகள் இவருடைய நாக்குல தவழுமா. அப்படி அந்த பூச்சிகள் பண்ணும்போது இவருடைய நாக்குக்கு அந்த பூச்சிகள் மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த பூச்சிகளுடைய சுவை இருக்கு இல்லையா, இது பட்டர் பாப்கார்ன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இந்த கரப்பான் பூச்சியோட சுவை இந்த கஸ்டர்ட் எல்லாம் நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கஸ்டர்ட் மாதிரி இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்படி அவர் சாப்பிடும்போது அவருக்கு அந்த பூச்சிகளுடைய வாழ்நாளை தீர்மானிக்கிற எஜமான் நான் தான் அப்படின்ற ஒரு உணர்வும் வந்திருக்கா. இதுல என்ன சோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்லோஸ் அப்படின்னு இருக்கார் இல்லையா, இவருக்கு 24 வயசாகுது. ஆனா இவருக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையா. எப்படி கிடைக்கும்? இப்படியெல்லாம் இந்த மனுஷன் பண்ணாருன்னா எவன் தான் இவருக்கு வேலை கொடுப்பாரு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவர் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அந்த ஆஃபீஸில் திடீர்னு கரப்பாம்பூச்சி வந்தா சுற்றி இருக்க பொண்ணுங்க எல்லாம் பதறிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்லஸ் அண்ணா என்ன தெரியுமா செய்வாரு, ஒரு அடி அப்படியே வாயில தூக்கி போட்டுருவாரு. இதை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு கொடூரமா இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ மேபி இது கூட அவருக்கு வேலை கிடைக்காததுக்கு ஒரு காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் இவர் தனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் மணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அவர் தினமும் அவருக்கான பூச்சிகளையும் கரப்பான் பூச்சிகளையும் வாங்குறாரா. ஸோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷி அருணுடன். நன்றி, வணக்கம்.